பாத்ரா பந்த கட்டி மேல போட்டாத. என்ன அற்புதமான கேட்ச். என் பந்தை பிடித்த மஞ்சவர்ண கிளியே, அசையாமல் அங்கே நில். அருகில் வருகிறேன். கட்டி நசுங்கிருச்சே. எங்கிருந்தோ வந்த நீங்க என் பந்தை அருமையா கேட்ச் பண்ணீங்க. நீங்களும் நல்லாவே பேட் பண்ணீங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நோ மென்ஷன். ஆமா, நீங்க? நான் இந்த கிராமத்து ஸ்கூலுக்கு பிடி டீச்சரா வந்திருக்கேன். அப்படின்னா? அப்படின்னா விளையாட்டு டீச்சர்னு அர்த்தம். சத்தண்டா சாமி. நீங்க? நானும் அதே ஸ்கூல்ல. போதும் டீச்சர், நீங்க நினைக்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இந்த பந்தை மட்டும் கேட்ச் பண்ணல, என் இதய பந்தையே கேட்ச் பண்ணிட்டீங்க. இதய பந்து? டீச்சர், டீச்சர் என் பந்து. பெரியமா பெரியமா, நான் வயலை சுத்தி பார்த்து வரட்டுமா? நீ தனியா போகாதடா கண்ணே. இந்த காளி வேற வண்டி எடுத்துட்டு போயிடுவான். ஏய் ராசம்மா, இங்க வா. அம்மா, என் பொண்ணு வயலு தோப்பு சுத்தி பார்க்கணும்னு சொன்னா பத்திரமா கூட்டு போயிட்டு வா. சரிங்க. நீ வா ராசம்மா, நம்ம போலாம். கௌரி கண்ணே, இங்க வா. என்ன பெரியமா? என்னடா அவளை போய் தொட்டு பேசிக்கிட்டு? என்ன பெரியமா, இந்த காலத்து போய்? நான் சொன்னபடி கேளு போ. Country brute. நீ மாதிரி ஏய்யா காக்காச்சோம். ஐயோ போது ராசம்மா. தாயி, ஹாய், இங்க கொடுங்க. ராசம்மா, நானும் கலர் எடுக்கணும். ஐயோ வேணாம் தாயி, பண்ணையார் நமக்கு தெரிஞ்சா கொண்டு போடுவாங்க. நீங்க நட தாயி. போங்க ராசம்மா. கள்ளங்கப்படம் இல்லாத பொண்ணா இருக்கீங்க. அதோ அங்க பாருங்க, அந்த தென்னந்தோப்ப நம்ம பண்ணையதான். அப்படியா? சாப்பாடு இருக்கு, ஆளை காணோமே. யாரு ராசம்மா? என் புள்ளதாம்மா. அவனை சாப்பாடு கொண்டாட சொன்னேன், கொண்டாந்துருக்கான். இவன் எங்க போனான்னு தெரியலையே. நைஸ் பிளேஸ். Where love is gone. காதல் எங்கே சென்றது? எங்க போனா? ஐயா, ராசம்மா, இவர் ஓமகனா? ஆமாமா. என்னையா அது, சட்டையெல்லாம் நனைஞ்சிருக்கு. காக்கை எச்சம் பண்ணிருச்சு, அதான் போய் கழுவிட்டு வந்தேன். சட்டை காஞ்சதுக்கு அப்புறம் போட்டுக்கோ, இல்லன்னா சளி பிடிச்சுக்கோ. நான் சின்னம்மாவுக்கு தோட்டத்தெல்லாம் சுத்தி காட்டிட்டு வரேன். வாங்கம்மா போலாம். புக்கு அம்மா. ஏன் இப்படி ஓடி வர, என்ன ஆச்சு? அம்மா, அந்த புக்கு வாங்கி கொடுமா. ராசம்மா, இத நான் படிக்கலாம்னு ஆசைப்படுறேன். இந்த புக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா, எனக்கு அந்த புக்கை வாங்கி தெரியா இல்லையா? என்னையா அது இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? அவங்க தான் படிச்சுட்டு தரேன்னு சொல்றாங்கல்ல, கொடுக்க வேண்டியதுதானே. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு இந்த புக் வாங்கி கொடு. அட, இவன் ஒருத்தன் சொன்னதே சொல்லிக்கிட்டு. அம்மா, நீங்க வீட்டு பக்கம் வாங்க, அங்க புஸ்தக கடையே வச்சிருக்கான். உங்களுக்கு இஷ்டப்பட்ட புஸ்தகத்தை எடுத்துன்னு போங்க. இவனுக்கு கதைன்னா ரொம்ப பிடிக்கும். இங்க புக்கை வாங்கிட்டு போனா அவரோட வீட்டுக்கு போக முடியாது. புக்கை இங்கே கொடுத்துட்டா வீட்டுக்கு போலாம். பரவாயில்ல ராசம்மா, இத அவர்கிட்டயே கொடுத்துரு. ஆளப்பாரு, பிடிவாதம் பிடிச்சவன். குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். நீங்க டீச்சர் கிட்ட என்னடா பேசிட்டு சார்? அறிவழகா, நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். 8ஆம் கிளாஸ்ல 18 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாளாவது ஒழுங்கா ஸ்கூலுக்கு வந்திருக்கிறியா? தினம் ஏன்டா லேட்டு? என்ன சார் பண்ண சொல்றீங்க? நான் வரவங்கள நீங்க சீக்கிரம் ஆரம்பிச்சிடுறீங்களா? ஆமா, காதுல என்ன குத்திட்டு நிக்குது? வேணா சார். ஏண்டா, பேனா வைக்கிற இடமா அது? இல்ல சார், வர்ற வழியில அவசரத்துல பேனா வாங்கி வச்சிட்டு சார். அவசரம்னா பேனாவை எங்க வேணாலும் வச்சிடுறதா? எடுத்து பையில வைடா.
நோட்டேறா தம்பி. நான் வாய் வார்த்தையா நோட்டு எங்கன்னு தானே கேட்டேன். அதுக்குள்ள ஏன் அருவாளை உருவற? நோட்டு தான் சார். நோட்டு தானே? ஏண்டா மூதேவி, நோட்டை கையில வைப்பாங்க, பையில வைப்பாங்க. அதனால தான்டா உனக்கு பின் புத்தி வளர்ந்துகிட்டு இருக்குது. போடா போடா. அப்ப நீங்க போ. ஓஹோ, எப்படி என் கெடுபிடி. கண்ணனுக்காக லதா காத்திருந்தாள். அவன் வராத காரணத்தால் அவனது வீடு நோக்கி வந்தாள். ஆனால் அவன் அவளை காதலிக்கவில்லை. அவள் நாவிற்கும் பல்லிற்கும் பாலம் அமைத்துக் கொண்டு வார்த்தைகளை கொணர்கின்ற அந்த ஈறுதழ் பக்கத்தில் இருக்கும் கருத்த மச்சத்தை தான் காதலித்தான். காதல் ஒரு வினாடி விபத்து என்பார்கள். இவள் காதலும் அப்படித்தானோ? முதலாக தன் காதலை வெளிப்படுத்த தயங்கிய அவள் வீழ்ந்த முத்தினை எடுக்கவா கோர்க்கவா என்ற நிலையில் தன் பூவினும் மெல்லிய பூபாதத்தை அவன் நடைவாசலில் வைத்தாள். அன்னம் போல் அசைந்தாள். அவன் குரல் கேட்கும் திசை நோக்கி வந்தாள். அவன் அறிய வண்ணம் தங்கச் சிலை போல் காட்சியளித்தான். சிலையின் அருகில் வந்தான். அவள் விழிகளை தொட்டாள். தொட்டதுதான் தாமதம் விரல் பட்டதால் வண்ணத்து பூச்சி போல் விழிகள் படபடத்தன. தொட்டதுதான் தாமதம் வீச்சு. தொட்டதுதான் தாமதம் விரல் பட்டதால் பேய். அம்மா, ராஜா, அம்மா, பேய்மா. என்னய்யா இப்படி ஓடி வர? அம்மா, பேய்மா, பகல் பேய்மா. பேயா? அதுவும் நம்ம வீட்டுக்குள்ளாரியா? நான் வரல. இந்த பேய எங்க இந்த விளக்கு மர வச்சேன்? போன ஆடி மாசம் தான் வேப்பல அடிச்சு இந்த பேய விரட்டினேன். மறுபடியும் என் வீட்டுக்குள்ளே வந்துட்டா. அதுவும் என் பையன்கிட்டே வாழாங்க. இந்த பேய ஐயோ அம்மாடி, நீங்களா? என்னய்யா இவங்கள போய் பேயுன்னு? அம்மாடி தெரியாம சொல்லிட்டாமா. ஐயோ பரவாயில்ல ரசமா. என்னம்மா நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? சொல்லி விட்டுருந்தா நான் வந்திருக்க மாட்டேனா? அது வந்து அன்னைக்கு நீங்க தானே புக் வாங்க வர சொன்னீங்க. ஐயோ வீட்டுக்குள்ள நிறைய புத்தகம் இருக்கு. உங்களுக்கு எம்போட்டு வேணாலும் எடுத்துக்கங்க. நான் ஒரு விவரம் கட்டவ நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கேன். உட்காருங்கம்மா. நீங்க உட்காருங்க. உட்காருங்கம்மா. முத நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க தாயி? நீங்க எது வேணாலும் கொடுங்க, நான் சாப்பிடுறேன். என்ன பெருந்தன்மை பாத்தியா? அம்மா காலி. மோர் கொண்டுகிட்டு வரீங்க? அம்மா அம்மா நீ போவாத, நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ போனா ஆடு புலி புல்லு கட்டு கதை இடம். என்ன அது ஆடு புலி புல்லு கட்டு? அதெல்லாம் உனக்கு புரியாதமா? என்ன சொல்லிட்டு போறான் அவன்? அப்படித்தான் ஏதாவது பேசுவான். இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது. இந்த வெயில இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. இந்த மோரு இந்தாங்க. ஐயா மோர்ல முடி. முடி மோர்ல தானா விழுந்ததா இல்ல யாராவது போட்டாங்களா? அது வந்து தானாதாம வந்துச்சு. கொடுங்கம்மா, வேற மோர் கொடுக்குறேன். ஐயா இத ஊத்திட்டு வேற மோர் வேற மோர்லாம் இல்ல. என்ன அது ஒரு பானை மோர் இருந்துச்சே? அது வந்துமா மோர பூனை குச்சிச்சு. மோர பூனை குச்சிச்சா? என்ன ராசம்மா, பூனை பால் குடிக்கும் தான் கேள்விப்பட்டிருக்கேன், மோர் குடிக்கூட இப்பதான் கேள்விப்படுற. பரவாயில்ல ரசமா கொடுங்க. முடி விழுந்தா உறவு வளரும்னு சொல்வாங்க. ஐயா மோர உப்பு கரைக்குதே. உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு சொல்வாங்க. போங்கடி, அப்புறம் வர பேசிட்டு இருக்கல. நீ போய் விளையாடிக்குங்க. அவ்வளவு உப்பு போட்டுமா குடிச்சா?